தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம் ஆய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மகா பெரியவா போற்றி. ஓம் குருப்யோ நம. அபாகார சிந்தம் ஞானம் சாஸ்திரப்பினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதாரம் கலியுதேவம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு நீங்கள் அனுபவம் தலைப்பு வெங்கட்ராமையர் ஏதோ பெனாத்திண்டு இருக்கார். இந்த சேனல் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் பண்ணுங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் நிறையா கொடுத்துருக்கேன். இந்த என்ன பேசுகிறோங்கிறது வேறு எதுலேயுமே இல்லை, பிரிவாக கொடுத்த புத்தி தான், வேறு எந்த சேனல்லையும் கிடைக்காது. நீங்கள் அதை படிச்சுக்கலாம். பெனாத்தின்னு இருக்காருன்னா பெரியவா ஆயுசை கொடுத்துருவாரு, அப்புறம் என்ன பெனாத்தின்னு இருக்கிறது பார்க்கலாம். மகாபெரியவா விஜய யாத்திரை பண்ணிட்டு ராமாயணத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன இடங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரா. அப்போ ஹம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிந்தாமணி மடம் அதில் ராத்திரி சேர்ந்தபோது ராத்திரி 11 மணி 12 மணி இருக்குமா. அப்போ வந்திருக்கா. அப்போ பாம்பே நாகலட்சுமி மாமி ஓடி மகாபெரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு சொன்னாலாம், வேதபுரி மாமாவும் பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணன் அவள் 2 பேரும் அமிச்சிருக்கா. ஏன்னா அவள் தான் நம்ம பாம்பே நாகலட்சுமி மாமி அமிச்சு ஓடி போய் உடனே போய் இந்த விஷயத்த சொல்லுன்னு. ஏன்னா அவள் அந்த 2 பேரையும் அமிச்சது கூட கைங்கரியம் பண்ணுறதுக்காக பெரியவா வாழை அமிச்சா. அதாவது இந்த வெங்கட்ராமையர் நல்லா சமையல் பண்ணுவார், அதுதான் அவர் வேலை. அவர் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு தீபாவளி வருது, இப்போது பொழுது விடிஞ்சா தீபாவளி. அந்த தீபாவளிக்கு ஸ்வீட்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வரணும் அவர் இங்கே. அதுக்காக அவருக்கு டெப்டேஷன் அங்கே போயிருக்கார். போனவருக்கு அங்கே பிரச்சனையாகிப்படுத்து, அதுதான் இவர் அமைச்சிருக்கா. அவர் சொல்கிற அந்த மாமி பாம்பே நாகலட்சுமி மாமி சொல்கிறா, அவருக்கு ஏகப்பட்ட ஜுரமாக இருக்குது, வெங்கட்ராமையர் இருக்குது, வாந்தி பேதியாக இருக்குது, மயக்கம் போட்டு அடிக்கடி விழுந்துடுறார், வரலாம் உயிர் பிழைக்காதுன்னு சொல்கிறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதோ பெனாத்தின்ண்டே இருக்கார், இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். பெரியவா கிட்ட காதில் போட சொன்னான் அப்படின்னா. அதனால் எப்போ பார்த்தாலும் வாயில் பிரபோ மகாபெரிவா பிரபோ மகாபெரிவான் மாத்திரம் கத்துறார். அது தவிர அதான் பெரியவா இங்கே தெரிஞ்சிருக்கு, அதுதான் அவளை வரவழைச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அதை சொன்னாலாம். பெரியவா போய் பாரு அப்படின்னு நான் அனுப்பிச்சா அப்படின்னா. அடுத்த நாள் தீபாவளி, அதனால் ஸ்வீட் பண்ண தான் அனுப்பிச்சிருக்கார் வெங்கட்ராமையரை. சரி, இவ்வளோ கூத்தாயிடுத்து அப்படின்ட்டு மனசில் நினச்சிட்டு பெரியவா என்ன சொல்லலாம், ஏகாம்பர மாமா இருந்தார், அவர் கூப்பிட்டாருங்க வா அப்படின்னாரு. கூப்பிட்டு நீ ஹோஸ்பேட்டு போயிட்டு நாராயண பட்டு இருக்கார் தெரியுமோ? ஆமாம் தெரியும். நாராயண பட்டை பார்த்து தேவையான சாஸ்திரிகள் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவருக்கு ஆபத் சந்நியாசத்துக்கு ஏற்பாடு பண்ணு நீ அப்படின்னார். ரமேஷ் பட்டோட கார் இங்கே இருக்க, ரமேஷ் பட் இருக்கார் இல்லையா, அவரை போய் பார்த்து அந்த பாதராத்திரியில் ரமேஷ் பட்டு காரை எடுத்துட்டு அவரையும் கூட்டிகிட்டு நீங்கள் போ வெங்கட்ராமையரை போயிட்டு அங்கே சாஸ்திரிகள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இங்கே வா கிளம்பு போ அப்படின்ட்டார். உடனே கிளம்பி எல்லாம் போயிருக்கா. அதனால்தான் கிளம்பி அங்கேருந்து போனாவா ஏகாம்பர மாமா, அப்புறம் சில பேர் கூட்டுண்டு எல்லோரும் போனால் அங்கே போய் சாஸ்திரிகள்லாம் ஏற்பாடு பண்ணி அவள் தனியாக வந்துட்டுருக்கா, இவள் அங்கே போகிறா. போகும்போது அவரை கூட்டுட்டு இங்கே வந்தா. அவர் ரொம்ப பலவீனமாக இருக்கார்ல, அதனால் இப்போ அவருக்கு சந்நியாசம் கொடுக்கணும். சந்நியாசம் கொடுக்கணும் அப்படின்னா அவர் தூக்கணும். அவர் தூக்கவே விட மாட்டேங்கிறாரு, அவ்வளோ இதுவாக இருக்குது, கனமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அவருக்கு. அவரை தூக்கின்னு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க. நதி இருக்குமே, இங்கே வந்துட்டார் மகாபெரிவா இருக்க இடத்துக்கு பக்கத்தில் அந்த ஒரு நதி ஓடுறது, அந்த பக்கத்தில் வந்துட்டா. அந்த இதில் அவருக்கு குளிப்பாட்டி அவருக்கு விபூதியெல்லாம் இட்டு அதெல்லாம் பண்ணி பார்த்தா இதாக இருக்குது. பூனையில் கட்ட சொன்னால் அந்த இதெல்லாம் நடந்தது. கட்டி தூக்கி ஆற்றுல போட சொல்கிறது அது நடந்தது. அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்பி ஐயரை அவர் தூக்கிண்டு துங்கபத்ரா நதிக்கு போனான். போய் அங்கே என்ன அவருக்கு பவனம் அந்த இதெல்லாம் ஷேவெல்லாம் பண்ணி அதெல்லாம் முடிஞ்சு திருப்பி ஸ்நானம் பண்ணோம். அதுக்கும் பண்ணான். வேதபுரி மாமாவும் ஏகாம்பர மாமாவும் வாழலாம் அவர் தூக்கின்னு போனான். ஏன்னா அவரால் ஒன்றுமே முடியல, அவர் தான் ஜுரத்தில் இருக்கார் இல்லையா. அதெல்லாம் எல்லாம் பண்ணான். பண்ணி உடனே குளித்து முடித்தார். அங்கே குளித்து அந்த இதில் பவனம் பண்ணி அவர் குடித்தோடனே அந்த நதியில் குளித்த பிறகு
திருப்பி பழையபடி அவர் தூக்கணுமே, அவரால் முடியாது இல்லையா, அப்புறம் வழக்கம் போல் அவர் தூக்கினா தான் முடியும்னு கிட்டக்க போகும்போது, ஆ என்ன தொடாத, அது வரைக்கும் பேசாமல் இருந்தவர் பேச ஆரம்பிச்சிட்டோம், தொடாத தூக்காத, போங்க போங்க நானே பண்ணுறேன் நானே வரேன் அப்படின்னாராம். அப்புறம் எழுந்தாராம், அவரே விபூதி விட்டுண்டாராம், அவரே இது பண்ணி காஷாயத்தை கட்டின்றார், அவரே கிளம்பி பெரியவா கிட்ட வரத்துக்காக வந்துட்டே இருக்காராம். வந்துட்டே இருக்க பெரியவா நேராக வந்துட்டா. வந்த உடனே பெரியவா வந்து அவர் சொல்கிறாராம், ஐயர் அந்த வெங்கட்ராமையர் வந்து சொல்கிறாராம், அந்த ஏதோ அந்த பொட்டியில் இருக்க 10 ரூபா அதை எடுத்து இவருக்கு கொடுத்து வவனம் பண்ணவருக்கு யார் ரிசீவ் பண்ணாரா அந்த இவருக்கு கொடுக்கறதுக்காக தட்சிணை கொடுக்கணுமே அதுக்கு சொல்கிறாராம். உடனே பெரியவா எடுக்க போனாராம். பெரியவா நிறுத்துறது என்ன பண்ணுற அப்படின்னு. இல்லை இல்லை ஒரு பெட்டி இருக்கான் வெங்கட்ராமையரோட பெட்டி, அதில் எடுத்து பணத்தை இவர் கொடுக்கணுமான்னு. அவருக்கு பெட்டி இருக்குது, அவருக்கு பணம் இருக்கா, அவர் சன்னியாசம் எடுத்துட்டாச்சு, அவருக்கு இனிமேல் எதுவுமே கிடையாது, அவருக்கு தண்டம் ஒன்று தான் கையில் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது அவருக்கு. அவருக்குன்னு என்ன இருக்குது, அந்த பணத்தை எல்லாத்தையும் இந்த பொட்டியோடு எடுத்து அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டார். நீயே கொடுத்துருன்ட்டு மொத்தமாக கொடுத்துட்டாரு. இனிமேல் பணம் எதுக்கு அவருக்கு, அவர் தான் சன்னியாசி ஆயிடுச்சு அப்படின்னாரு. அதை விட மெயினாக என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால், அவர் இது வரைக்கும் உயிர் பிழைக்குமா என்னன்னு அப்படி இருந்தது. அப்போ திடீர்னு பார்த்தா பெரியவா வந்து எதுவுமே காமிச்சிக்க மாட்டார், தான் தான் பண்ணுறோன்னு. அவரை கூட்டின்னு வான்ட்டார். கூட்டின்னு வந்த பிறகு இவ்வளோ தூரம் தூக்கிண்டு அவரை எல்லாமே பண்ணியிருக்கார். அவர் ஸ்மரணை இல்லாமல் இருந்திருக்கார். எல்லாம் முடிச்சா பவனம் பண்ணுறதும் அவருக்கு கண்ணை திறக்காமல் இப்படி தான் இருந்திருக்கார். எல்லாம் நடந்திருக்கு. முடிச்சுட்டு திருப்பி குளிச்சுட்ட பிறகு அவர் காஷாயம் கட்டிக்கணும் இல்லையா. கடைசி சமயத்தில் குளிச்சு முடித்த பிறகு அவர் அந்த நதியிலேருந்து வெளியில் வரும்போது அவருக்கு எல்லாமே மாறி போயிடுது, கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஆகிடுது, சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிடுது. தொடாதீங்க என்ன யாரும் அப்படின்ட்டார். அவர் யாரும் வேணாம், இல்லை இல்லை உங்களுக்கு முடியாதுன்னு. என்ன முடியாது, என்ன அதான் நானே நடக்கிறேன், போங்க தள்ளி போங்க அப்படின்னு வந்தவர் அவர் வருது. அதுக்கப்புறம் நினைவு வேறு வருது அவருக்கு. அவர் பொட்டி அவரோட பணம் அதில் இருக்குது, அதில் 10 ரூபாய் எடுத்து இவர் கொடுக்கணும், இவ்வளோ அளவுக்கு ஒன்றுமே உயிர் போயிடும்னு இருந்தவர் எப்படிலாம் அப்படி மாறி இருக்கார் அப்படின்னா, அது யார் பக்கத்தில் இருக்குது, பரமேஸ்வரான மகாபரிவா இல்லையா. அதனால் வெங்கட்ராமன் ஏதோ பெனாத்துட்டு இருக்காருன்னா, பெனாத்தில் அவர் இப்போ எல்லாமே அவர் கிரியேட்டாக புரிஞ்சு போச்சு. 10 ரூபாவை எடுத்து கொடு அப்படின்ற அளவுக்கு அவருக்கு இதுவாக எடுத்து அதுக்கப்புறம் அவர் ரொம்ப வருஷம் இருந்திருக்கார் அப்படின்னு சொன்னான். அதுக்கு உயிரோட பெரியவாவுடைய பரமேஸ்வரனோட அனுகிரகம் இருந்திருக்கு. ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிய பாசகரும் மகாபிரிய பாதமே.